வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோல இருந்து ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் ஸ்பார்க் கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனுடைய 2021 வெர்ஷனுக்கான மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுலாம் யூஸ்வலான விஷயம்தான். பட் நம்ம அதிகமாக பேச போகிற விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பேசிக் மொபைல் ஃபோன்னால எவ்வளோ தூரத்துக்கு கேம் விளையாட முடியும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது கேம் விளையாடுறது அப்படின்னா சில பேர் கேட்கலாம், எல்லாருமே கேம் விளையாட போகிறாங்களா, எதுக்காக நீங்கள் கேமிங் டெஸ்டிங்லாம் இந்த மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னு. இது ஆக்சுவலாக கேமிங் டெஸ்டிங்னு நம்ம பண்ணுறது எதுக்குன்னா, மொபைல் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம கேம் விளையாண்டாலும் மட்டும் கிடையாது, கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லேயே சூப்பராக இருந்துருச்சு அப்படின்னா மித்த எல்லா வேலையுமே அந்த மொபைல் ஃபோன் ஈஸியாக பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன், ஒரு அசம்ஷன். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மொபைல் ஃபோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸ் பேக்கேஜிங்கை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கலரில் ஒரு ஸ்லிம்மான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்லிம்மான பாக்ஸ் பேக்கேஜிங்கை பார்த்தோன்னா யூஸ்வலாக இந்த ஹை எண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி சார்ஜரை தூக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தூக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை, அந்த மாதிரிலாம் கிடையாது. சார்ஜர் உள்ளுக்குள்ளே இருக்கு, அட்லீஸ்ட் இந்த பேசிக் 10 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. மொபைல் தவிர வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், 10 வாட் சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அவ்வளோதான் பாக்ஸுக்குள்ள, வேற எதுவும் கிடையாது. சரி, பாக்ஸ் இந்த ஆண்டை லைட்டாக நிறுத்தி வச்சுட்டு மொபைலை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டெக்னோ ஸ்பார்க் கோ மொபைல் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பின்னாடி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் உடைய அந்த டெக்ஸ்சர் ஃபினிஷிங் கையில் பிடிக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரிப்பு கிடைக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் மொபைல் ஃபோனை ஹோல்டு பண்ணுறப்போ எனக்கு கிடச்சிச்சு. இந்த மொபைல் ஃபோனுடைய பேக் பேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போடுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த டிசைன்லேயுமே இந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு ஸ்லிம்மான மொபைல் ஃபோனாக பண்ணிக்காங்க அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்கு, ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு, ஒரே ஒரு சிங்கிள் மைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் எங்கடா போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பின்புறத்தில் இருக்கு, டாப்ல எதுவும் கிடையாது. ஒரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன்ஸ், சுற்று நாச்சு கொண்ட ஒரு டிஸ்பிளே, 6.52 இன்ச் டிஸ்பிளே. பின்புறத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா பிளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. சிங்கிள் எல்இடி ஃபிளாஷோட, ரியர்ல சொல்லலைங்க, ரியர்ல ஒரு ஃபிளாஷ் இருக்கு, பட் அதை தாண்டி ஃப்ரண்ட் கேமராக்குமே பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிஸ்பிளே 6.52 இன்ச் ஹெச்டி டிஸ்பிளே தான். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸ், கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வச்சு பார்க்குறப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுடைய விலை 7300 ரூபா. ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இந்த மொபைல் ஃபோன் கிடைக்குது உங்களுக்கு. தொடர்ந்து கேமரா பற்றி பார்த்தோம்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா போட்டோஸ் நல்லா ஷார்ப்பாகவும் கிளியராகவும் இருக்கு. லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் நீங்க எதிர்பார்க்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங் 1080p வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடையாது. டெக்னோ ஸ்பார்க் மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி மற்றும் ஆடியோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வச்சு நீங்க எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சுன்னா செல்ஃபி நீங்க நல்லா எடுக்கலாம். லோ லைட்ல உங்களுக்கு செல்ஃபி நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஃபிளாஷ் யூஸ் பண்ணி கூட செல்ஃபிஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த மெயினான விஷயம். சோ இந்த மொபைல் ஃபோனுடைய ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஒரு மீடியாடெக்னுடைய A20 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணுங்க. 2GB RAM மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல ஒரே ஒரு சிங்கிள் வேரியன்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இந்த பேசிக் ப்ராசஸர் பிளஸ் இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா Android Go வெர்ஷன், Android 10 வந்து Android Go வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து இந்த மாதிரி ஒரு லோ எண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்காகவே டியூன் பண்ணப்பட்ட ஒரு OS. ஸோ அந்த OS இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 10-15 நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு சில பேசிக் கேம்ஸ் கூட நீங்கள் போட்டு நீங்கள் விளையாண்டுக்கலாம். பட் இந்த மொபைல் ஃபோனில் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மாதிரி ஒரு ஹையான கேம் நம்ம போட்டு விளையாண்டா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் செக் பண்ணி பாருங்க.
ஆல்ரைட், ஸோ என்னுடைய அனுபவத்தில் பேட்டில் கிரவுண்ட் விளையாடுறப்போ அந்த ஸ்மூத் பேசிக் கிராஃபிக்ஸில் நம்ம போட்டு விளையாண்டோம் அப்படின்னா கேம் பிளே நல்லா தான் இருக்கு. லைட்டாக அங்கங்கே லைட்டாக தடுமாற தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. பட் விளையாட முடியாத மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு அமெச்சூர் கேமராக இருந்தோம் அப்படின்னா, இல்லை சும்மா ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஜாலியாக ஒரு கேம் விளையாடணும்னு நினச்சோம் அப்படின்னா தாராளமாக அந்த கேம் போட்டு நீங்கள் விளையாடலாம். அந்த ஸ்மூத் ஹெச்டி கிராஃபிக்ஸில் என்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்குது. ஷூட் பண்ணுறதுக்கு, டர்ன் பண்ணுறதுக்கு, ஓடுறதுக்கு, வெஹிக்கிளில் ஏறுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பாட்டு விளையாண்டுட்டேன். பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா இதில் விளையாட முடியாது. இது கேமிங் மொபைல் ஃபோன் கிடையாது. நான் எதுக்காக இதை காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த A20 ப்ராசஸர்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மேக்ஸிமம் நம்ம புஷ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் விளையாண்டு பார்த்தேன். நான் விளையாண்ட ஒரு ½ அன் அவர் கேம் விளையாண்டுருப்பேன். ஸோ அந்த ½ அன் அவரில் பெருசாக ஒன்றும் ஹீட்டிங் ஆன மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் கேம் விளையாடணும்னு சொல்லலை. பட் கேம் விளையாடாட்டியுமே இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஹார்ட்வேருக்கு இந்த சாஃப்ட்வேர் டியூன் பண்ணியிருக்க இந்த விஷயம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் கோ வெர்ஷனாக இருந்தாலுமே அதுக்கு மேலே XOS ஸ்கின் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின் போட்டதுனால எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. சோஷியல் டர்போ, கேம் மோட், இந்த மாதிரி நிறைய அம்சங்கள்லாம் இந்த மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான அம்சங்கள் இருக்கு. வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மோட்னு ஒன்று இருக்கு, பைக் மோட் இருக்கு, டார்க் மோட் இருக்கு, எல்லா தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்க 10 வாட் சார்ஜ் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம்னா 3.5 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் போன் 2 days வரைக்கும் சாலிடா தாக்கு பிடிக்கும். ஸ்பார்க் கோ மொபைல் போனுடைய விலை 7300 ரூபாய். இந்த மொபைலை பத்தின மேலும் விவரங்கள் தெரியறதுக்கு இதோட ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.